ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜோயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம பார்த்துட்ருக்குது எந்த ஆழ்வாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மதுரக்கவி ஆழ்வார். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மதுரக்கவி. மதுரம் அப்படிங்கிற பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமையான சொற்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிரம் மதுரம் அப்படின்னா உதடுகள் ரொம்ப இனிமையானவை. அது மாதிரி ஒன்று ஒன்றா நான் அவரை தன்னுடைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதாவது கடவுளுடைய கண்கள் இனிமையானவை, உதடுகள் இனிமையானவை, அவருடைய உடல் அமைப்பு இனிமையானவை அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை தன்னுடைய பாசுரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த மதுர கவி ஆழ்வாருடைய சிறப்பு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ மதுர கவி ஆழ்வாருடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ இறைவன் மீது அதீத பற்று பெரியாழ்வார் போன்ற சிறு வயதிலிருந்து இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மாழ்வாரை தன்னுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் மீட் பண்ணக்கூடிய இடம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புளிய மரம். ஸோ அந்த புளிய மரத்தினுடைய அடியில் நம்மாழ்வார் தியானத்தில் ரொம்ப மூழ்கி இருக்கிறாரு. அவருடைய தியான நிலையை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீண்டி பார்க்குறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மதுரகவி ஆழ்வார். ஸோ அவர்கிட்டேருந்து இவர் என்ன பாடம் கற்றுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நேற்று நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ என்ன கேட்குறாரு மதுரகவி ஆழ்வார், அதற்கு என்ன பதில் அளித்தார் நம்மாழ்வார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். ஸோ இப்போ மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட நெருங்கி வராரு. நெருங்கி வரும்போது நம்மாழ்வார் ரொம்ப தியான நிலையில் யாருமே அவரை தொந்தரவு பண்ண முடியாது. எந்த ஒரு சின்ன ஒரு அசைவுக்குமே அவர் எதையுமே அவர் காட்டிக்கொள்ளலை. இறைவனையே ரொம்ப தியானித்து அதிலேயே இப்போ என்ன சொல்கிறது இறைவனுடைய அற்புதங்களில் நிகழ்ந்து போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய தியானத்தை கலைக்கிறதுக்கு ஒரு சின்ன கல் அவர் மேலே எறிகிறார். ஆனால் அவர் அதற்கு உடன்படவில்லை. அதற்கப்புறம் ஒரு வினா கேள்வி கேட்டார்னு சொன்னோம் இல்லையா. அந்த கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட கேட்குறார். இந்த நம்மாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அவருடைய நிலையிலிருந்து இவருக்கு பதிலளிக்க வருகிறார். அது வரைக்கும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தியான நிலையிலிருந்து வெளியில் வரவே இல்லை. இந்த கேள்வியை வினாவனதும் நம்மாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மதுரகவி ஆழ்வாருக்கு பதிலடி கொடுக்குறார். என்ன பதிலடி? செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எதை தின்று எங்கே கிடக்கும் அப்படிங்கிறது மதுரகவி ஆழ்வாருடைய கேள்வி. இப்போ நம்மாழ்வார் என்ன பதில் சொல்லியிருப்பார்? அதாவது இறந்துட்டாங்க, இறந்தவங்களோட வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை உருவாகுது, அந்த குழந்தை என்ன பண்ணும், எங்கே போகும் அப்படிங்கிறது மதுரகவி ஆழ்வாருடைய கேள்வி. நம்மாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு அழகாக ஒரு பதிலடி கொடுக்குறார். அதை தின்று அங்கேயே கிடக்கும். செத்துட்டாங்க, அந்த உடம்பிலிருந்து ஒரு உயிர் வருகிறது அப்படின்னா அந்த உடல் அப்படியே தான் இருக்கும். அந்த ஆன்மா மட்டும் இறைவனை தெய்வீகத்தன்மையை நாடினால் அது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வைகுண்டம். ஸோ அந்த வைகுண்டத்தில் இருந்து சொர்க்கத்தில் இருந்து இறைவனையே எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இறைவனை சாப்பிடுவது அப்படின்னா இங்கே சிந்தனை செய்து கொள்வது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த ஆன்மா வைகுண்டத்தில் இறைவனையே தியானித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆழ்வாரனுடைய பதிலடி. இதை கேட்டதும் மதுரகவி ஆழ்வார் அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக தன்னை ஆசிரியராக, அதாவது அவருடைய குருவாகவே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் மதுரகவி ஆழ்வாருடைய வரலாறுலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது. இன்னும் அடுத்த நிகழ்வு இவரை பற்றி சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.